வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம அமித்ஷாஜி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாப்புல வந்து இஞ்சி தூக்கலாக ஒரு டீயை போடுப்பா, 2 பஜ்ஜி 2 வடை, தமிழ்நாட்டில் தான் சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. என்ன சொன்னார்னா 39% நாங்கள் பிடிப்போம், ஆட்சியை பிடிப்போம், முடிப்போம் அப்படின்னாப்புல. கடைசியில் பார்த்தா ஓட்டர் சொல்லியிருக்கிறாங்க 38%. என்ன கிடையாது, 1% விட்டுட்டாங்க. சரி, இன்னும் 7 மாதம் இருக்குல்ல, அப்புறம் கொஞ்சம் கூட்டிக்கலாம்னு இருப்பாங்க போல். இங்கே அறுக்க தெரியாதவனுக்கு 1000 அரிக்கருவான்னு சொல்கிற கதையா இங்கே என்னத்தங்க நான் சொல்கிறது. அழிஞ்சு போன கொள்ளையில் குதிரை மெஞ்சா என்ன, எருமை மெஞ்சா என்ன, அல்லது கழுதை மெஞ்சா என்ன அப்படிங்கிற கதை தான். இப்போ நம்ம கொடுத்த பில்டப்புக்கு இங்கே ஓட்டர் செயல்பட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா கருத்து கணிப்பில். இப்போ இது உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு பெரிய டுபா கொடுத்தணும்னு? அதில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு 39% பண்ணானுங்கன்னா எல்லா குடும்பத்தில் உள்ளவனும் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கிடணும். இல்லை அப்படி ஒரு வேளை அவங்க ஓட் மிஷினை செட் பண்ணி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போய் முடிச்சுட்டானுங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளாம் மருந்து குடிச்சிட்டு சாகணும். இது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஆட்சி அமைச்சான் அவனை செத்திங்கடியே. நான்லாம் இங்கே அமெரிக்காவிலேருந்து பார்ப்பேன். ஜாலி போயிட்டானுங்களா, எவன் வீடும் இருக்காது, எல்லார் வீட்டையும் பிடிக்கிட்டு போயிடுவான். இது ஏன் வீடு அப்படிம்பான். இதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். அதனால் இங்கே 39% சொல்லிட்டு 38 வந்துட்டான். இது காரணம் என்னென்னா, ஒன்று ஓட் மிஷினை செட்டப் பண்ணுவானுங்க, 2வது சும்மா காசை கொடுத்து கருத்து கணிப்பில் சொல்லிவிடுன்னு சொல்லுவானுங்க. இது ரெண்டுமே இவனுங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். எச்சரிக்கை ஆகிருங்க, அதுதான் நல்லது.